பர்ஃபெக்ட் கிரவுனோட எபிசோட் 2 இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே டிராமா ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா ஒரு வில்லம்பு காம்படிஷன் நடத்துறாங்க. அந்த காம்படிஷன் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 டீமா பிரிஞ்சிருக்காங்க. அந்த 4 டீம்ல ஒரு டீம்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோவும் இருக்காரு. ஹீரோயின் இருக்க டீம் ஜூனியர் டீம், ஹீரோ இருக்க டீம் சீனியர் டீம். இன்னும் 2 டீமுமே இருக்காங்க. பட் அவங்கள பெருசா காட்டல. இவங்க எல்லாருமே வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. விளையாட்டுமே ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கடைசி கட்டத்துல நிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் எடுத்தா ஹீரோ ஜெயிச்சிருவாரு. இல்ல அந்த பாயிண்ட மிஸ் பண்ணா தோத்து போயிடுவாரு. அதை நம்ம அப்படியே கட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா காட்டல. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா பிரசன்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் இப்போ ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை காட்டுறாங்க. உடனே என்னம்மா அப்படி ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், நீங்க சர்ப்ரைஸே ஆகல அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோ உடனே சொல்றாரு, சர்ப்ரைஸா? நான் ஏன் அப்படி ஆக போறேன்? எனக்கு தினைக்கும் அந்த பத்தியா எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்குன்ட்டு. இதை நினைச்சு நான் எதுக்கு இது மாதிரி சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி சொல்லு, உன்னோட கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லு. உனக்கு எப்படி, சரி எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கிட்ட என்ன இருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவங்க வரிசையா ஒரு லிஸ்ட் போடுறாங்கன்ட்டு, காசு இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு கிங் இல்ல, காசெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் அது மாதிரி அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்க்காக தான் கேக்குறாங்க. உன்னை நான் வந்து ப்ரொடக்ட் பண்ணுவேன், நிறைய என்னை வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைல இருந்து வம்பிழுத்திருக்காங்க, அதனால உன்னை நான் ஈஸியா ப்ரொடக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. காசு இருக்கு, அழகு இருக்கு, பிசினஸ் இருக்கு அப்படின்ட்டு வரிசையா அடுக்கி வச்சுட்டே போறாங்க. உடனே ஹீரோ வந்து நிப்பாட்டு, எனக்கு இதெல்லாம் தாண்டி வேற ஒரு விஷயம் எனக்கு தேவை, எனக்கு வந்து லவ் முக்கியம் அப்படின்றாங்க. இங்க பார்த்தோம்னா குயின் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இவருக்கு ப்ரொபோசல் வந்துகிட்டு இருக்கு, இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சொன்ன பொண்ணை தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து டூ கிட்ட சொல்றாங்க, என்னாச்சு நீங்க போனது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பேர் ஹீஜு, நம்ம அது மாதிரியே அவங்களை வந்து இந்த டிராமால கூப்பிட்டுக்கலாம். ஹீஜு வந்து சொல்றாங்க, என்னாச்சு நீ போனதுன்னு கேட்டோன்னே, இது மாதிரி அவனுக்கு வந்து காசு அதெல்லாம் தேவையில்ல, அவனுக்கு தேவை லவ் கேர் தானா, அவன் அந்த காலத்து ஆள் போல அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப போரிங் பாவே அப்படின்னு சொல்றாங்க. அதான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நல்ல வேலை உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தான்னு சந்தோஷப்படு அப்படின்னு டூ சொல்றாங்க. சரி விட பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. இங்க பார்த்தா ஹீரோ இருக்கார்ல, இவர் வந்து அவங்க செக்யூரிட்டிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, வேற கேண்டிடேட் நான் பார்க்கவா அப்படின்னு சொன்னா, பாரு அப்படின்றாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து ஹீஜு வந்து ரிஜெக்ட் ஆயிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சோர்ந்து போல, மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க டூ சொல்றாங்க, எவன் உன்னைய கட்டிக்குவான், போனோன்னா அவனை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண சொல்ற, டிவோர்ஸ் தந்துருவேன்னு சொல்ற, இவ்வளோ சொல்லி உனக்கு யார் வந்து இது மாதிரி கொடுப்பா, நினைச்சு பாரு அப்படின்றாங்க. இங்க ஒரு சைடு குயின் மதர் வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோக்கு ஏதோ ஒரு போட்டோ கட்டி, இந்த போட்டோவில் உள்ள பொண்ணை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா, இங்க கம்பெனில ஒருத்தவர் வேலை பார்ப்பார்ல, அவரை கூப்பிடுறாங்க. ஏன்னா வந்து அவர் அந்த ராயல் பேலஸ்ல வந்து ஒருத்தவர் வேலை பார்க்குறாரு, இவங்க சொந்தக்காரவங்க. இது மாதிரி நம்ம ஹீஜி கூப்பிட்டு, நீ எனக்காக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து இவர் ஃபர்ஸ்ட் பயந்துட்டே போவார், ஏதோ வேலையை பத்தி ஏதோ சொல்லுவாங்கன்ட்டு. ஆனா அந்த வேலை இவங்க கம்பெனி வேலையை பத்தி பேசல, பட் அதை தாண்டி இவங்க வந்து கல்யாண வேலையை பத்தி சொல்றாங்க. இவர் ஷாக் ஆயிட்டாரு. எல்லாரும் கேக்குறாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க இருந்து போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, போன் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு மிஸ் டூ கிட்ட வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாரு. அந்த பென்ட்ரைவ்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோ எப்ப எங்க போவாரு, எந்த இடத்துக்குலாம் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த பென்ட்ரைவ்ல வந்து சேவ் ஆயிருக்கு. அந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க அப்படின்னு டூ வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து நம்ம ஹீரோ எப்போதுமே போற பிளேஸ்க்குலாம் அவர் எப்போதும் போற மாதிரி போயிட்டு இருக்காரு. இவர் போயிட்டு இருக்கையில பார்த்தோம்னா ஹீரோயின் வந்துடுறாங்க. ஏன்னா இப்பதான் இவங்களுக்கு இவர் எந்தெந்த பிளேஸ்க்கு போறாரு அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சுல்ல. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காலையில எந்திரிச்சோடனே ஹார்ஸ் ரைடிங் போவாரு. அந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. முந்தா நேத்து தானமா பார்த்தேன் பேங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நெக்ஸ்ட் அவர் வந்து ஹார்ஸ் ரைடிங் முடிச்சுட்டு சாப்பிட ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த சாப்பிடுற இடத்துக்குமே வந்துடுறாங்க. வந்தோடனே உங்களை இப்பதான் பார்த்தேன், இருந்தாலும் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் விடாம சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கேன் அப்ப கூட ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு இடத்துக்கு விட மாட்டாங்க, ரோடு இது மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் சினிமாவுக்கு போயிடுறாங்க. இவர் வந்து பார்த்துட்டு இருக்கேன்ல, நீங்க சினிமாவை பாருங்க, நான் உங்களை பார்த்து என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நேரா அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வேக வேகமா எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் விடுற மாதிரி இல்ல, ஜாக்கிங் வாக்கிங் எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பண்றாங்க. ஒரு இடம் விடாம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோக்கே நம்ம பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இங்க ஹீஜுவை காட்டுறாங்க. அவங்க அண்ணனும் நீ ஃபோன் பண்ணி இது மாதிரி உனக்கு நாங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீ அந்த டேட்டுக்கு போயிட்டு வா. நீ மட்டும் போகலைன்னா அப்பா ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை வச்சு மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே இவங்க ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னோடனே அப்படியே கன்வின்ஸ் பண்ணி போக வச்சுட்டாங்க. அப்ப அந்த பையன் வந்து வரான். வந்தோடனே இவங்க ரொம்ப ரூடாவே பிஹேவ் பண்றாங்க. பட் இவங்க இப்படி பிஹேவ் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு தான். இந்த மாதிரி எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதே வந்து நீ என் காசுக்காண்டி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிற எனக்கு தெரியும். என்னை வந்து அவங்க ஏதாச்சும் இடத்துல தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க. உங்க ஃபேமிலில அமௌண்ட்டுக்கு நினைக்கிறாங்க. கவலைப்படாத, நீ நினைக்கிறத விட நான் அதிகமாவே அமௌண்ட் கொடுப்பேன் அப்படி சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து நம்ம ஹீரோட பிஏ பாத்துடுறாங்க. பார்த்துட்டு பேசிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இவங்க சொல்றாங்க, நம்ம நம்மளுக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது. அந்த பார்க்க வந்த பையன் இருக்கான்ல அவன், நம்மளுக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இது ஒர்க் ஆகாது, நீ உங்க வீட்டுல சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க ஹீஜுவை பார்த்தேன் அப்படின்னு பிஏ வந்து அயான்ட்ட சொல்றான். சொன்னோன்னா இப்பதான் நீ ரிஜெக்ட் பண்ண அதுக்குள்ள வேற ஒரு பையன் கூட அவ தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி சரி நீ வாய் பேசாம அதை மாட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச நம்ம குயின் மதரும் அந்த ஹீஜு பொண்ணு இருக்கால்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒரு சரியான மேட்ச், ரெண்டு பேருமே வாயாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க குயினை காட்டுறாங்க. ஆக்சுவலா குயினோட ஹஸ்பண்ட் தான் வந்து இங்க பிரின்ஸா இருந்திருப்பாரு. இவங்க இறந்து போனது காரணமே இந்த குயின் தான். இந்த குயின் என்ன பண்ணணும்னா போயிட்டு இவர் எனக்கு இந்த பதவி வேணாம்னு நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்லல, இந்த அம்மா என்ன பண்ணுவோம்னா எரிச்சு அவர் மேலேயே போட்டுட்டு வந்துடும். ஸோ அதனாலதான் வந்து அந்த பில்டிங்கே எரிஞ்சிருக்கும். அந்த கட்டத்துல எரிஞ்சு அவரும் இறந்து போயிருப்பாரு. அந்த ஆக்சிடென்ட் காரணமே இதுதான். இப்படி இருந்தது ரொம்ப திமிரா நடந்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க நம்ம குட்டி பையனை காட்டுறாங்க, பிரின்ஸ். இவர் வந்து பிரின்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு முழிக்கிறாரு. இது என்ன அப்படின்னா இவரு கொஞ்சம் கனவு அந்த அம்மாவை நினைச்சிட்டு இருக்கும், இவரும் ஏதோ கனவு கண்டிருக்காரு. ஸோ அவருக்கு அடிக்கடி கனவுல முழிக்கிற ஒரு இதுவுமே இருக்கும். இந்த மாதிரி முழிச்சிட்டு கனவுல முழிச்சிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மாமானா நம்ம ஹீரோ அயான் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றான். இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஏவும் அயானும். இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்ட்டு. அடுத்து இங்க வந்து குயினை காட்டுறாங்க. இது மாதிரி இதுதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் உங்க அங்கிள் இல்லாம அட்டன் பண்ண போற ஃபங்க்ஷன், அதனால நீ பயப்படக்கூடாது, இங்கதான் நீ உன்னை வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெஜிஸ்டிக் வந்து இது மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா மறுபடியும் அயானோ அவங்க பிஏவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் குட்டி பையன் தான் பாவம், அவனை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து நம்ம ஹிஜுவை காட்டுறாங்க. இவங்களும் அந்த ப்ரோக்ராம்க்கு போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம்ல ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. இப்போ அவங்க பிஏ தான் காலில் இருக்காங்க. இவங்க கரெக்டா ரெண்டு போய் தொடுறாங்க. இன்னைக்கு ரெட்டு போடக்கூடாது அப்படின்றாங்க. ஸ்ட்ராங் பெர்ஃப்யூம் எடுக்கிறாங்க, ஸ்ட்ராங் பெர்ஃப்யூம் போடக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நல்லா பளபளன்ட்டு ஒரு தோட போய் தொடுறாங்க, பளபளன்ட்டு எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இவ வீடியோ கால்ல எதுவும் இருக்காளா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராமுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சு விடுறாங்க. இங்க பார்த்தா அந்த மெஜிஸ்ட்ரியை காட்டுறாங்க. இவங்க ரொம்ப நர்வஸா இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து அட்டன் பண்ண போறாரு. இவருக்கு ஆக்சுவலா வந்து கால் பண்ணி நம்ம ஹீரோ ஆல்ரெடி வர சொல்லியிருப்பாரு. அயனும் வந்துருவாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன் மெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அயன் சொல்றாங்க. அப்பதான் வந்து ஒரு பிளாஷ்பேக் போட்டு காட்டுவாங்க. ஃபோன் பண்ணி இவர் தான் வந்து வர சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து கூப்பிட்டோன்னே இவர் கொடுக்கலன்னு வந்துடுறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்றதுக்கு போறாங்க. இது மாதிரி நிறைய பிளாஷ் லைட்டை பார்த்தோம்னா மெஜிஸ்ட்ரி ரொம்ப பயந்துடுறான் அந்த குட்டி பையன். பயந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அது வந்து தெரிஞ்சிருச்சு, இவன் பயப்படுறான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கையை கொடுத்து இது மாதிரி எங்க கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையை பிடிச்சிட்டு உள்ள நடந்து போறாங்க. அது ஆக்சுவலா ஒரு அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன். வரிசையா வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அவார்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பியூட்டி அவார்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் போயிட்டு வாங்கிடுறாங்க. அந்த கேப் மாதிரி இருக்கும், அந்த கேப் வந்து அவங்க தலையில வாங்கிக்கிறாங்க. எல்லாம் சும்மா கையில தான் வாங்குவாங்க, ஆனா இவர் மட்டும் தலையில வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. மெஜிஸ்ட்ரி எனக்கு வேற ஏதாச்சும் கொடுங்க, என்ன நீங்க இப்பெல்லாம் சிம்பிளா கொடுக்குறீங்க, வேற ஏதாச்சும் பெரிய கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இத்தனை நாள் பார்க்காம அப்படின்றாங்க. நேத்து தான் பார்த்துருப்பாங்க ஆனா இப்படி சொல்லுவாங்க. அடுத்து இவங்க வந்து அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க இந்த டூ இருக்காங்கல்ல, இவங்க தான் போட்டோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்து இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மின்ன காட்டுறாங்க.
பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து சொல்றாங்க இது மாதிரி அந்த ஃபங்க்ஷனை அயானும் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அயான் லீவ்ல இருந்தாரு, அவர் எப்படி அட்டன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமா அவரும் அட்டன் பண்ணிருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீஜுவும் வந்து இது மாதிரி அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் சந்தோஷப்படுறாரு. இவர் ஆக்சுவலா ஹீஜு வந்து ஒன் சைடா லவ் பண்ணுவார் போல, அப்படிதான் லேசா காட்டுறாங்க. அடுத்து அயான் காட்டுறாங்க. அயான் வந்து மெஜஸ்டிட்ட நீங்க போயிட்டு வாங்க, நான் இன்னும் லீவ்ல தான் இருக்கேன், ஸோ என் லீவ் முடிஞ்சோன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா மறுபடியும் ஹீஜுவை காட்டுறாங்க. ஹீஜு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு தலைவலிக்குன்னு போயிடுறாரு. இங்க வந்து மிஸ் டூ வந்து நீங்க போங்க, உங்க டைம் எடுத்துக்கோங்க, என்னை தயவு செஞ்சு நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு டூட்டையும் சொல்லிடுறாங்க. டூட்டே ஆமா நம்ம ரெண்டு பேருக்கும் இது நல்ல ஒரு டைம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் பிரைம் மினிஸ்டர் வராது. வந்து இந்த மாதிரி பாடுறா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட. அப்ப பார்த்தா தயவு செஞ்சு அந்த தலையில உள்ளதை கலட்டுறியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது நல்லா தானே இருக்கு, இதே ஏன் கலட்ட சொல்ற அப்படின்னோடனே ஐயோ அது ரொம்ப எம்பாரிசிங்கா இருக்கு, தயவு செஞ்சு கலட்டி வை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அதை கலட்டி வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. இவர் வந்து நம்ம ஹீரோயின் ஒன் சைடா லவ் பண்றது போல பாத்துக்கிட்டே இருக்காரு அடிக்கடி. ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் வில்லம்பு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தான் உங்களுக்கு ஃபுல்லா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி அப்பையில இருந்தே இவருக்கு ஒரு கண்ணு போல ஹீரோயின் மேல. இவங்க பக்கத்துல வந்து சொல்லி கொடுக்கலாம் இருக்கு, அப்படி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும்ல ஒன் சைடா லவ் பண்றது. அது மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இப்ப அவர் சொல்றாரு இது மாதிரி ஸ்கூல்ல பார்த்த மாதிரி இருக்கும் உன்னைய, இப்ப ஸ்கூல்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவ, இப்பயும் நீ அப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப அவர் ஜென்யூனா வந்து ஹாப்பியா இருக்காரு இவங்க அவார்டு வாங்கினதை நினைச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி நீ சாப்பிடல ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணி இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்லா அவங்க ஸ்கூல் இதெல்லாம் பேசிட்டு. இங்க பார்த்தா ஹீரோட பிஏவை காட்டுறாங்க. அவர் வேக வேகமா ஒடியாடுறாரு. இது மாதிரி ஜுரம் தலைவலி இதுக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கும் முடியாம வந்துடும் ஜுரம் அப்புறம் தலைவலி. இது மாதிரி மாத்திரை வாங்கிட்டு வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகல, ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனா அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆயிடும். அதுவும் இல்லாம குயின் இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இவங்க இருக்குன்ட்டு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கேதான் அவங்க பார்க்கணும். அங்கேயும் என் தம்பி இருக்கான், அதனால அது சரி வராது, அதனால நம்ம இங்கேயே டேப்லெட் போட்டு பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. இங்க ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அவங்க அது மாதிரி இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு நிறைய லைக்ஸ் எல்லாம் போயிருக்கும். அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அவங்க பிஏவை பார்ப்பாங்க, ஹீரோட பிஏவை. என்னாச்சு ஒரே பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த ஜுரம் இருந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயினோட பர்சனல் டாக்டரை ஹீஜு வர சொல்லி ட்ரீட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டாக்டர் சொல்லுவாரு இது மாதிரி இவங்க தூங்கணும், ஒழுங்கா தூங்கினாதான் இவருக்கு வந்து எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் சொல்றாங்க இது மாதிரி ரெக்கார்ட்ல வந்து நீங்க என்னைய பார்த்ததா வந்து எழுதுங்க, பிரின்ஸை பார்த்ததா இதுலயுமே குறிப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க குயினை காட்டுறாங்க. குயின் வந்து ஹீரோ அந்த மெஜிஸ்ட்ரியை திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருவார்ல, நான் உன்னை தனியா தானே ஹேண்டில் பண்ண சொன்னேன், உனக்கு அறிவே இல்லையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைய போய் இந்த அம்மா அப்படி திட்டுது. புருஷனை கொன்னது மட்டும் இல்லாம உடனே அது மட்டும் இல்லாம இது சொல்லுது இந்த பையலை நான் இன்னைக்கு பார்த்தத இவங்க அப்பனை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படியே அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த இது சுத்தமா பிடிக்காது, பிரின்ஸா இருக்கிறது. அது பிடிக்காம தான் வந்து அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா தான் கொன்றுமே அதுக்குள்ள. இவங்க பையனுக்கும் அப்படிதான் இருக்கு. அதுக்கு இந்த அம்மா வந்து கோவப்படுது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹீஜு பிஏ காண்டி. இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கல, சரியா ஹாஸ்பிட்டல்ல போய் காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சா அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பிரேக்கிங் நியூஸ் மட்டும் ஆக்குறது மட்டும் இல்லாம இது மாதிரி அங்க குயின் அதனோட தம்பி அங்கதான் ஒர்க் பண்றான், அதுக்கும் ஏதாச்சும் அவன் பிரச்சனை பண்ணுவான், இது தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு பிரின்ஸ் நினைக்கிறாரு, அதனாலதான் வந்து நம்ம இங்கேயே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இவருக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி குயின் வந்து பார்க்க வராங்கன்ட்டு. ஏன்னா லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோ இருக்க லொக்கேஷனை. நீங்க தயவு செஞ்சு போங்க வெளியில, குயின் மதர் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் போகணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கல, இவங்களை ஒழிச்சு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் குயின் மதரும் வந்துடுறாங்க. வந்துட்டு எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா உள்ள இருக்காருன்னொடனே இவங்க வேகமா வந்து போறாங்க. அவருமே வந்து டக்குன்னு எந்திரிச்சு அங்கிட்டு போயிட்டாரு இவங்க வரது தெரிஞ்சோன்னே. தெரிஞ்சுட்டு இது மாதிரி என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இல்ல ஒன்றும் இல்லை சும்மாதான், நீ எங்க இருக்கன்ட்டு நான் பார்க்க வந்தேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனோன்னு பார்த்தோம்னா இங்க ஃபுட் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு ஹேண்ட்பேக் இருக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் ஹேண்ட்பேக் அங்க வச்சுட்டு போயிடுவாங்க. இதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப டவுட் வந்துருச்சு என்ன இங்க ஹேண்ட்பேக் இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் போறாங்க.
அப்ப பார்த்தோம்னா ஹீரோயினை பார்த்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இது மாதிரி அயன்ட்ட சொல்றாங்க, நாளைக்கு இதை என்ன அப்படின்றத நீ ஒழுங்கா விளக்குற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போச்சு பார்த்துட்டாங்க, சரி விடுங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிஏ கால் பண்றாங்க. கால் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மணியை பத்தியா, இந்த நேரத்துல நான் எங்க இருப்பேன், வீட்டுலதான் இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு வெளில வந்துடாதீங்க, உங்க ரூம்லயே இருங்க அப்படின்னு பதட்டமா பேசுறாங்க. என்னாச்சு அப்படின்னா அயானும் அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீஜு இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு சீக்ரெட் லவ்வர் அப்படின்றது இன்டர்நெட் ஃபுல்லா பரவிடுச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவங்க அண்ணாண்ணிக்கு கூட தெரிஞ்சிருச்சு. அவங்க அண்ணி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அண்ணன் ஆனா அவ்வளவா சந்தோஷப்படல. இதனாலதான் இப்ப எல்லா ப்ரப்போசலையும் ரிஜெக்ட் பண்ணிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அண்ணன், நீ ஏன் அவளை ஜெலஸ் ஆகாம அவளை பத்தி சந்தோஷப்படுறப்ப அங்கிட்டு அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொல்றான். அடுத்து இந்த நியூஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் அப்புறம் டூ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவங்க டூ ரொம்ப இது மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நல்லா இருக்குல்ல, என்னென்ன போட்டிருக்காங்க பாரு, நான் பிரெக்னெண்டா இருக்கேனா, என்னைய பக்கம் தான் டாக்டர் வந்தாங்களாம், நாங்க 2 பேரும் சீக்ரெட் லவ்வரா, பாத்துக்கோ எவ்வளவு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் டூ சொல்றாங்க, இப்படிதான் போன வருஷம் ஒரு காசிப் வந்துச்சு, நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியை லவ் பண்றேன்ட்டு. அதாச்சும் கொஞ்சம் பேருக்கு ஒரு ஃபேண்டம் தான் இருக்கும். ஆனா இது பிரின்ஸ் இந்த ஊருக்கே பிடிக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போறோம் அப்படின்ட்டு தெரியல அப்படின்ட்டு மிஸ் டூ ரொம்ப புலம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஒரு இதெல்லாம் இல்ல. அவங்க பாட்டுல ஜாலியா இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், இதுல என் தப்பு இல்லையே அப்படின்ட்டு. இங்க பிரைம் மினிஸ்டருக்குமே அந்த நியூஸ் வந்துருச்சு. ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. இங்க பிரின்ஸ பார்க்கவும் பேலஸ்க்கு போயிட்டு இது மாதிரி பிரின்ஸ பார்க்க அந்த விஷயத்த கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்க பிரின்சஸ்க்கும் அது தெரிஞ்சுட்டு அயன் வராங்க. வந்துட்டு பேலஸ்க்கு போவோம் அப்படின்ட்டு பிஏ சொல்றாங்க. இல்ல, என்னோட லீவ் இன்னும் முடியல, நான் லீவ் தான் இருக்கேன், ரெசார்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்க்கு போறாங்க. இங்க இருந்து எவ்வளவோ பிஏ எடுத்து சொல்றாரு. இல்ல, நல்லா பேலஸ்க்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இது மாதிரி ஹீஜுவை வர வைங்க, என்னோட ரெசார்ட்க்கு நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறாங்க. இப்ப டூவும் ஹீஜுலாம் போறாங்க. ஹீஜு ஒண்ணுமே கவலை இல்லை, கூலா போயிட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கு தான் கவலை. இவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்க. இவங்களுமே நர்வஸா இருக்காங்க, ஆனா அதை வெளில காமிச்சுக்கல. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் இது மாதிரி சொல்றாங்க, இது மாதிரி நிறைய விஷயம் பரவிடுச்சு, தேவையில்லாத ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்னானே, என்னோட டிசைரை உங்களால நிறைவேற்றி வைக்க முடியாது அப்படின்ட்டு இது மாதிரி ஹீஜு சொல்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு டிஃபிகல்ட்ல சொல்லுங்கன்னா அந்த மேரேஜ் ப்ரப்போசல் ஓபன் பண்ணி ஒரு ஃப்ளவரை காட்டுறாங்க. இந்த ஃப்ளவர் ஞாபகம் இருக்கா, உங்களை நான் வில்லம்பு போட்டியில நான் ஜெயிச்சேன், அப்ப இது எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டியிருப்பாங்கல்ல, இது மாதிரி அந்த வில்லம்பு காம்படிஷன் யார் ஜெயிச்சான்னு காட்டியிருக்க மாட்டாங்கல்ல, அதுல ஆக்சுவலா யார் ஜெயிச்சிருப்பாங்க, ஹீரோயின் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஹீரோக்கு டக்குன்னு மிஸ் ஆயிடும், அது ஏன் அப்படின்ட்டு தெரியல. அது நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துதான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கல. எங்க அண்ணன் ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நானும் உங்கள்கிட்ட பவர்ஃபுல்லான ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சரி ஓகே, நீ ஒரு கிராண்ட் பிரின்சஸ் ஆக ரெடி ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போசலை ஏத்துக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா இவங்களை முட்டையை வச்செல்லாம் அடிக்காங்க. அந்த ப்ரிவியூல போட்டு காமிச்சிருந்தாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் எபிசோட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் வரும். ஸோ எல்லாருமே கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் வந்தோடனே வீடியோல போட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்காக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.